இந்த அவரிக்காடு வண்டல் அவரிக்காடு பாலங்கிறது வந்து மரண பாலம், அதாவது 3 பாலம், 3 மரப்பாலம் வந்து இந்த பாலத்தில் போயிட்டு இருக்கு. இந்த மக்கள் வந்து அதுக்கு பாலம் இடிஞ்சோடனே இந்த பாலம் விழுந்தது பிறகு இந்த மக்கள் இந்த பகுதியில் வந்து ரியலாக வந்து அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு துண்டை கட்டிக்கிட்டு அந்த வந்து கரையில் துண்டி மாற்றி தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் கொச்சித்தலைவர் காலத்தில் புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது இந்த பனைமரம்லாம் விழுந்து கிடந்துச்சு. அந்த பனைமரத்தை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி, அண்ணன் ஓஎஸ்எம் அவர்கள் பேசி அந்த பனைமரத்தை எடுத்து இந்த பகுதி வண்டல் அவரிக்காடு மக்களை வச்சு மக்களோட கலந்து கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு இந்த பாலத்தை அவர் கட்சிக்காரர் நின்று தான் போடப்பட்டது. இந்த மக்கள் நடந்து போற அளவுக்கு மரப்பாலம் போடப்பட்டது. அதற்கு பின்னர் இந்த பாலம் வந்து பழுதடைஞ்சு போச்சு. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல இந்த வண்டல் அவரிக்காடு பாலத்தை வந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஓஎஸ்எம் அவர்கள் தான் இதை போய் வந்து போராடி நிதி ஒதுக்கீடு பண்ணி இதை வாங்கினார். வாங்கி இந்த பாலத்தை கட்டினது வந்து நந்தகுமாருங்கிற ஈரோடு ஒப்பந்தக்காரர் நந்தகுமாரும் வேட்டைக்காரர் MM சேக்தாவு தங்கப்பாருங்கிற சேக்தாவும் தான் இந்த பாலத்தை கட்டினாங்க. அந்த பாலம் கட்டும் போது இந்த பாலம் வந்து கொஞ்சம் நிதி உதவி பத்தலை. பாலம் கொஞ்சம் உள்ள வாங்கிட்டு அதை கட்டணும்னா வண்டல் அவரிக்காடு இணைப்பு பாலம் வந்து அதிமுக பீரியட்ல கட்டினதா சொல்றாங்க. ஆனா திமுக பீரியட்ல தான் அடிக்கல் நாட்டதும் திமுக பீரியட்ல தான், கட்டி முடிச்சதும் திமுக தான். இதை வந்து அதிமுக ஒன்றிய செயலாளரே வந்து போய் சொல்றாங்க. இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் அவரிக்காடு பாலம் பற்றி நீண்ட நாள் கோரிக்கை, மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் வந்து வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லாம் வந்து அடைக்கல் நாட்டி அவரிக்காட்டில் பெரிய நிகழ்ச்சி, மக்கள் திரண்டு ஒரு நிகழ்ச்சி வச்சு அடைக்கல் நாட்டி இந்த பாலத்துக்கு அடைக்கல் நாட்டி நிதியை ஒதுக்கிட்டாங்க. நிதி ஒதுக்கி டெண்டர் வச்சு திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வேற எம்எல்ஏ இருக்கும் போதுதான் இந்த பாலம் வேலை நடந்துச்சு. திமுக ஆட்சியில் தான் திறக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் தான் இந்த வேலையை தொடக்கப்பட்டது. ஆண்டாண்டு காலமா நடக்காத ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தலைவர் முத்தமிழருடைய கலைஞருடைய ஆட்சி தான் இந்த பாலம் அவரிக்காட்டு பாலம் கட்டப்பட்டது. அதுக்கு இடையில அதிமுக ஆட்சிக்கு வந்து மந்திரியா இருந்த OS மணியன் கூட இந்த பாலத்தை உடம்புல போட்டாங்க. அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, உடம்புல போட்டாங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் இந்த பாலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அடிக்கல் நாட்டுச்சு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இந்த பாலம் கட்டி முடிச்சது. அதிமுக சொல்லுவது அத்தனை பொய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து பொய்ய பரப்புகிற OS மணியனை உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த பாலத்துக்காக தேர்தல் புறக்கணிப்பு பண்ணதா சொல்லிக்கிறாங்களே முதல் முறையா இங்க அவரிக்காட்டுல, அதை பத்தி தெரியும் உங்களுக்கு? இந்தியாவிலே முதலாக அவரிக்காட்டு பாலம் வேணும் அப்படிங்கிற போராட்டம் பண்ணி வாக்களிக்காம தேர்தலை புறப்படுத்துறது இந்தியாவிலே மிகப்பெரிய அவரிக்காடு தான் முதல் ஊர் இந்தியாவிலே. இந்த பாலத்துக்கு OS மணியனோட பங்கு ஏதாவது இருக்கா? OS மணியோட பங்கு கிடையாது. இந்த பங்கு கட்டப்படாங்கிறது உரியாச்சு. இந்த பாலத்தை கட்டப்படாங்கிறது அதிமுக உரியாச்சு. இப்ப வந்து அவர் தான் நாங்க தான் நிதி கொடுத்தோம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பத்தி? அது பொய்ய திரும்பி பேசுறா உண்மை ஆயிடும். இப்ப இது அடிக்கல் நாட்டினது எப்ப, யாரு? அது வெள்ளக்கோவில் சாமிநாதன் அடிக்கல் நாட்டம் அவரிக்காடு. அப்போ பிரசிடண்ட் வந்து தம்பி நேரா. அதுக்கப்புறம் அதிமுக பீரியட் 2 வருஷத்துல கடப்புல போட்டாங்க. தொட்டு கூட பார்க்கல, அண்ணாத்தோட பார்க்கல, 10 ஆண்டு காலம் அப்படியே போட்டாங்க. திமுக பீரியட்ல தான் இதை கட்டி முடிச்சது. திமுக தான் இந்த வேலை பணம் நிதி ஒதுக்கிறது, பாலம் கட்டினது எல்லாமே திமுக ஆச்சு. அப்புறம் இப்ப அவரு பேரு இன்சியல் போட்ட பாக்குறாங்களே, அவர் வச்சிருந்தா இன்சியல் போட்டுக்கலாம். அவர் பக்காம இப்படி அர்த்தம் பிள்ளை பேர்ல இன்சியல் போட முடியும். அப்படிதான் பாக்குறாரு. தப்பு குற்றம். சரி.